மை ஃபேவரட் கேக் என்ற ஈரான் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கணவனை இழந்து சுமார் 30 வருஷங்களா தனிமையில வாழ்ந்து வராங்க ஒரு 70 வயசு பாட்டி. இதுவரை தனியா இருந்தது போதும், இனியாவது ஒரு துணையை தேடிக்கணும்னு பாட்டி அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை தேடி போறாங்க. அப்படி போகையில ஏறக்குறைய இந்த பாட்டி வயசுல இருக்க ஒரு ஆணையும் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பு பாட்டியோட வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நாளா அமைஞ்சதுதான் மை ஃபேவரட் கேக் படத்துடைய மொத்த கதை. வயசான இருவருக்கிடையே நடக்கிற ஒரு சின்ன காதல் கதை தான் இந்த படம். முதல்ல இந்த படத்தை நான் பார்த்த விதம் எப்படின்னா, இந்த பாட்டி வயசுக்கு இதெல்லாம் தேவையான கேட்க தோணுச்சு. ஆனா டீப்பா பார்க்கும்போது ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிற ஈரான் நாட்டுல இந்த பாட்டி வாழ்ந்து வராங்க. அங்க வீட்டுக்கு வெளியில சரியான ட்ரெஸ் கோட் இல்லைன்னா பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இந்த பாட்டி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறாங்கன்னு ஒரு கட்டத்துல நாம புரிஞ்சுக்கிறோம். தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிற கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. படத்தோட முடிவு நல்லா இருந்தது. பல அவார்ட்ஸுக்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்க இந்த படத்துல அடல் கண்டென்ட் எதுவும் இல்ல. ஆனா ரொம்ப ஸ்லோவான படம். மொத்தத்துல ஸ்லோவான படங்களை விரும்பி பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பிடிக்கும். மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.